ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்டைலில் எப்படி பன்னீர் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஹேண்டியோ உங்கள்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. குக்கர் இருந்தாலும் ஓகே. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு, நெய் உருகினதுக்கப்புறமா 2 பட்டையை கையால் நசுக்கி போடணும், 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சால் தான் வாசனை. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துன்றலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு. வெங்காயம் வதங்கட்டும். ஒரு வெங்காயம் பாதி வதங்கும் போதே 2 பச்சை மிளகாயை குறுன்னு நறுக்கி வச்சுருக்கு. அந்த பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தை கூட போட்டு நம்ம கலந்துக்கலாம், அதாவது வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு கேப்சிகம்மை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலராக வரும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நான் 2 கப் ரைஸை நான் சோக் பண்ணி வடித்து வச்சுருக்கேன். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு மசாலா கருகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கேப்சிகம்லாம் போட்டதுனால கொஞ்சம் அதுவாகவே தண்ணி விட்டுடும். இருந்தாலும் மசாலா கருகாத மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கின்றுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம்ஸ் பன்னீரை ஆட் பண்ணியிருக்கு. இதை போட்டு ஒரு மிக்ஸ். ரொம்ப பன்னீர் உடையாத மாதிரி பார்த்து பதுசாக கலரணும், இல்லாட்டி பன்னீர் உடஞ்சிரும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை நல்லா அலம்பிட்டு அதையும் இதில் போட்டு வதக்கின்றலாம். பார்த்து பக்குவமாக கலருங்க. இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறாங்க. எங்கள் ஆத்துக்கார் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறாரு. அப்போ தான் மணக்க நல்லாயிருக்குமா பிரியாணி. நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். 2 கப் வடித்து வச்ச சாதம் உதிரியாக, அதாவது 3/4 பதத்துக்கு வடித்தா போதும், இல்லாட்டி குழஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் 1/2 hour சோக் பண்ணி இந்த மாதிரி நான் வடித்து வச்சுருக்கேன். இந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுது. இது உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், வேலையும் ரொம்பலாம் இழுக்கலை. வெறும் ஜஸ்ட்டு பன்னீரை வெட்டி வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இதை போட்டு கலந்தாலே நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.